ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் பேர் ட்ரீம் அடிட்ஸ் அண்ட் மைசெல்ஃப் நிதிஷ். இன்றைக்கி நம்ம பிபிஎலோட தேர்டு மேட்ச் அடில்ஸ் டைகர்ஸ் வெர்சஸ் சிட்னி தண்டர்ஸ் மேட்சோட ஸ்ட்ராட்டஜி போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் மேட்ச் இருந்துச்சுல, அதில் வந்து நான் சொல்லியிருந்தேன் லைவ்லுமே நம்ம கான்செப்டை பேஸ் பண்ணி கான்செப்ட் டீம் இருக்கிற எல்லாருக்குமே அவுட் ஆஃப் ஜோனில் தான் இருந்திருக்கும். ஏன்னா நேற்று ஐபிக்கில் தான் கேப்டன் விசி வந்திருந்தாங்க, அதனால் நம்ம அவுட் ஆஃப் ஜோனாக இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட எனக்குமே அப்படி தான் நடந்துருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம டீமுக்கும் ஜிஎல் வின் பண்ண ஒரு டீமுக்கும் கம்பேரிசன் எப்பயும் வச்சு பார்த்துருவோம். அப்போ தான் நம்ம போகிற ட்ராக் வந்து கரெக்டாக தப்பா அப்படின்றது தெரியும். அதன்படி தான் நம்ம போட்டிருக்க எல்லா பிபிஎல் வீடியோவுமே இருக்குது. இப்போ அதன்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 பிளேயர்கிட்ட நம்மளும் ஜிஎல் வின் பண்ணவரும் சேமாக எடுத்திருக்கோம். இது காமனாக உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். இது பெரிய விஷயம் கிடையாது. இதுக்கப்புறம் மிச்சிருக்க 4 பிளேயரில் தான் நம்மளுக்கு டைமே கேமே சேஞ்ச் ஆகிருக்கு. அதாவது அவர் ஜிஎல் வின் பண்ணியிருக்காரு, நம்ம அவுட் ஆஃப் ஜோனுக்கு போயிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஜே ப்ரோனுக்கு போல ஃப்ரான்சிஸ் மெகமேன் 35-37 பாயிண்ட்டு, சரி ஒரு டிடி எக்ஸ்ட்ரா வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம். நம்ம 8 டிடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஜே பிலிப்ஸ்க்கும் டி ராஜஸ் 39 பாயிண்ட் 26 பாயிண்ட், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 26-36 ஒரு 13 பாயிண்ட் வித்தியாசம். சரி, இதையுமே ஒரு டிடி எடுத்துக்குவோம். ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு 10 ரேங்க்கில் வந்தால் கூட 10 ரேங்க்கில் ஃபஸ்ட்டு 100 ரேங்க்கில் வந்தால் கூட நம்ம நல்லா மூட்டு தான். அதே சமயம் கேப்டன் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் இந்த மேட்சை சொல்லலை, வேறு ஏதாச்சும் மேட்ச்சில் லோபி கரெக்டாக கேப்டன் வைக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த இதே போதுமானது ஜிஎல் வின் பண்ணுறதுக்கு. அப்படி பார்க்கும்போது 9 டிடி மிச்சம் ஜே சில்க்கு ஆடம் ஜாம்பா, இந்த 2 பேர் மட்டும்தான் நம்ம எடுத்து போனால் ஃப்ளாப்பான பேர். அதுக்கு போல் அவங்க வந்து டி ஷெரீஃபும் சுவிட்சர்லாண்டும். சுவிட்சர்லாண்டு கூட இந்த சாலில் ரீசெண்ட் இருந்துச்சு. ஹென்ட்ரிக்ஸ் இல்லை சுவிட்சர்லாண்டு யாராச்சும் ஒரு ஆள் தான் வரணும் அப்படின்னு சொல்லி நான் வீடியோலுமே அப்படி தான் சொல்லியிருந்தேன். ஆனால் டி ஷெரீஃப்க்கு இந்த ரீசனே கிடையாது. நான் 11 பேரில் 7 பேர் ரிமூவ் பண்ணி ஆகணும், 7 பேர் கொண்டு போகணும், 4 பேர் ரிமூவ் பண்ணி ஆகணும். யார் இந்த 4 பேர் பார்க்கும்போது சுவிட்சர்லாண்டு வச்சுருந்தேன். அடுத்து ரீசனே இல்லாமல் ஷெரீஃபையும் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் டி ஷெரீஃபை ரிமூவ் பண்ணுறது. ரீசனே இல்லாமல் ரிமூவ் பண்ணது மிகப்பெரிய தப்பு. அதனால் அந்த விளைவு இப்போ நான் அவுட் ஆஃப் ஜோனில் இருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 2 பிளேயர் தான் நம்மளுக்கும் ஜிஎல் வின் பண்ணவருக்குமே வித்தியாசம். நம்மளை பொறுத்தவரை ட்ரீம் டீம் அப்படியே ரெப்ளிகேட் பண்ண அவசியம் கிடையாது. நம்ம ட்ரீம் டீம் வின்னரோட 1 பாயிண்ட்டோ 0.5 பாயிண்ட்டோ ஹையஸ்ட் எடுத்தாலே நம்ம ஜிஎல் வின்னர் தான். அதன்படி பார்க்கும்போது நம்மளுக்கு 2 பிளேயர் மிஸ் ஆகிருக்கு. அந்த 2 பிளேயருமே எதாவது பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லோபிக்கு ஒரு ஐபிக்கு எடுத்துகிட்டு போயிருக்கோம். அவர் இன்னும் சேஃப் ஜோனாக 2 ஐபிக்குமே எடுத்துகிட்டு போயிருக்காரு. அப்படியுமே ஜிஎல் வின் பண்ணியிருக்காரு. பிரச்சனை கிடையாது. நம்மளுமே நம்ம கான்செப்ட் படி தான் ஜிஎல் வின் பண்ணியிருக்காங்க. நம்ம தான் அதில் மேனிப்புலேட் பண்ணி நம்மளாம் தப்பாக எடுத்துக்கிறோம் பயந்துட்டு. ஆனால் ஜிஎல் வின் பண்ணுறவங்க நான் நினச்ச மாதிரி ஹைப்பிக்காக எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுக்கான ரியல் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக போட 2 வீடியோலையுமே ஹைப்பிக்கு மெஜாரிட்டி எடுத்தவங்க தான் ஜிஎல் ஜெயிச்சிருக்காங்க. அது நான் வீடியோலையுமே ஸ்டார்டிங்கில் இப்போ இந்த மாதிரி காமிச்சிருக்கேன், போய் பாருங்கள். ஓகே, இப்போ அதன்படி இன்றைக்கி சிட்னி தண்டர்ஸ் வெர்சஸ் அடில்ஸ் டைகர்ஸ் அதை வச்சு பார்க்கலாம். நீங்கள் லாஸ்ட் சீசனோட டேட்டாஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லைவ்லேயே சொல்லியிருந்தேன். அதாவது நேற்று 8:30 போட்ட லைவில் சொல்லியிருந்தேன். 8:30 கிடையாது, 8:50 ஆயிடுச்சு. லைவில் சொல்லியிருந்தேன் லாஸ்ட்டு நடந்த 35 மேட்ச்சில் என்னென்ன டேட்டா நடந்திருக்கு, எந்தெந்த இதெல்லாம் ப்ராபபிலிட்டி படி நிறைய நடந்திருக்கு அப்படின்றத பற்றி லைவில் கிளியராக சொல்லியிருந்தேன். அதன்படி பார்க்கும்போது இன்றைக்கி அடில்ஸ் டைகர்ஸ் ஜெயிக்கிற மாதிரி நினச்சோம் அப்படின்னா 11, அதாவது சிட்னி தண்டர்ஸுமே பவர்ஃபுல்லான டீமாக இருக்காங்க இந்த வட்டம் 11ல். அதனால் 2மே ஈக்குவலாக போயிட்டுருக்கு. நான் பர்சன்டேஜஸும் இன்னும் மூவ் ஆகிட்டுருக்கு. நான் டாஸ் போகிற வரைக்கும் எந்த டீம் வின் பண்ணுதோ அப்படின்ற பார்த்து அதை பேஸ் பண்ணி கேப்டன்சி இருக்கேன். இப்போ நான் வந்து கேப்டன்சி வந்து நான் எந்த டீம் வின் பண்ணுதோ அந்த டீமுக்கு தான் கேப்டன்சி கொடுத்துருப்பேன். ஏன்னா அந்த 35 மேட்ச் லாஸ்ட் சீசனோட 35 மேட்ச்சில் ப்ராபபிலிட்டி படி கிட்டத்தட்ட 22 மேட்ச்கிட்ட கேப்டன் வின்னிங் டீம் சைட்லேருந்து மட்டுமே வந்திருக்காங்க. அப்படின்றப்ப நம்ம இது மெஜாரிட்டியாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி போகிறது தான் நம்மளுக்கு ரொம்ப நல்ல விஷயம். அதனால நான் கேப்டன்சி கொடுத்தாலே வின்னிங் டீம் சைடு எது வின் பண்ண போகுதுன்னு நினைக்கிறேனோ அந்த டீமில் தான் கேப்டன்சி கொடுப்பேன். அதனால அந்த 5 பேருக்கு வந்து கேப்டன்சி வரும். அப்படி இன்கேஸ் அது ஆப்போசிட் நடந்துருச்சுன்னா அதுக்கு பேரில் இன்னொரு 5 பேர் கொடுக்குறேன் ஆப்போசிட் டீம்லேயும். நான் ஏன் ரொம்ப கம்மியாக கொடுக்குறேன்னா நான் 1 இல்லை 2 டீம் தான் போடுவேன். அதுக்குள்ளே ஜிஎல் வின் பண்ணணும், 1 or 2 டீம்ஸ் போட்டு ஜிஎல் வின் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஆள். அதனால அது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட ஆப்புமே இருக்குது. நம்ம லாஸ்ட் வீடியோலேயே போட்டுருந்துருப்போம். அந்த ஆப் பேஸ் பண்ணி தான் நம்ம டீமே எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த ஆப் உங்களை காட்டல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எங்களால் கமர்ஷியல் பர்பஸ் கொடுக்க முடியல. அதே சமயம் என் கான்செப்ட் எல்லாத்தையுமே பில்ட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஆப்பில். அது பிளேயர் நேம் என்ட்ரி பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக பர்சன்டேஜ் வைஸாவோ கிரெடிட் வைஸாவோ இந்த இதில் இவன் மேலே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அதுவே ஸ்பிட் பண்ணி நம்மளுக்கு ஃபில்டரான பிளேயர்ஸை கொடுத்துரும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம டீமே கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு அவுட்புட் வந்து இந்த ஆப் மூலிமா வராது. அதில் இருக்க அவுட்புட்டை நான் அப்படியே ட்ரீம் வேர்ல்டுக்கு மாற்றி ட்ரீம் வேர்ல்டு ஸ்க்ரீன்ஷாட்டாக உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறது ஃபஸ்ட் விஷயம் ஹைபிக் எத்தனை இருக்குன்னு பார்க்குறது. ஹைபிக் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 11 பேர்கிட்ட ஹைபிக் இருக்காங்க.
கிட்டத்தட்ட இந்த மேட்ச்சுக்கு 11 ஹைபிக் இருக்காங்க. 11 மற்ற சேனல்ஸை பார்த்துருப்பீங்க. நான் 11 கிரவுண்ட் ஸ்டேக்ஸ்லையோ பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ண விரும்பலை. நீங்கள் மற்ற சேனல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் ப்ராபபிலிட்டியாக நிறைய ஹைபிக் இருக்க வச்சு சொல்கிறேன். அதுக்கடுத்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. 11 வந்த பிறக்கும் நான் நம்ம சேனல்லேயே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பிக்கு கேப்டன் விசி ஆப்ஷன் ஒரு டெமோ டீமும் கொடுப்பேன். அந்த டெமோ டீமில் 2 இல்லை 3 பேர் மட்டும் ரிமூவ் பண்ணி நீங்கள் உங்கள் 2 பிளேயர் போதும் ரிமூவ் பண்ணி உங்கள் கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணி போட்டிங்கன்னா மேபி ஜிஎல் டீமாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஓகே, இந்த 11 பேர்லேருந்து எத்தனை பேர் வருவாங்க அப்படின்ற பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருந்த 2 மேட்சஸ் படி பார்த்தீங்கன்னா இந்த 11 பேர்லேருந்து கிட்டத்தட்ட 7 பேர்கிட்ட வந்துட்டுருக்காங்க. எத்தனை பேர்? 7 பேர்கிட்ட வந்துட்டுருக்காங்க. அப்போ நம்மளுக்கு தேவை இந்த 11லேருந்து 7 பேர் வரப்போகிறாங்க. நீங்கள் ரிஸ்க்காக எடுக்க வேணாம்னு வச்சிங்கன்னா 8 பேர் கொண்டு போகலாம். 3 பேர் இருந்து சும்மா இது கொண்டு போகலாம். ஏன்னா லாஸ்ட் மேட்ச்சு ஹைபிக் கேப்டன்சி வந்தனால மேட்ச் ரொம்ப அக்யூரேசி ஆச்சு. அதனால தான் முக்கால்வாசி அவுட் ஹவுஸ் வந்திருக்கும். ஆனால் இந்த மேட்ச் வந்து எம்சார்ட்ஸ் ஒருவேளை ஃப்ளாப் ஆகிட்டார் அப்படின்னா அக்யூரேசி இருக்கவே இருக்காது. ஏன்னா 95% ஹைபிக் கேப்டனாக இருக்க ஒரு பிளேயர் ஃப்ளாப்னா கிட்டத்தட்ட நீங்கள் எந்த பிளேயர் எடுத்துகிட்டு போனாலுமே நீங்கள் வினிசூரில் இருப்பீங்க. அதே சமயம் வினிசூர்னா நீங்கள் டீசெண்டாக டீம் எடுத்துருக்கணும் இருப்பீங்க. அதே சமயம் கேப்டன் விசிலேருந்து பெரிய ட்ரீம் டீமுக்கும் ஃபஸ்ட்டு வந்திருக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். எப்போனா எம்சார்ட்ஸ் ஃப்ளாப் ஆனார்னா எம்சார்ட்ஸ் ஃப்ளாப் ஆவார்னு வச்சிங்கன்னா நீங்கள் 8 பிளேயர் கூட 8 பிளேயர் கூட எடுத்துகிட்டு போங்க ஓவரால் எல்லாத்துலேருந்து. இல்லைனா 7 பேர் எடுத்துகிட்டு போகிறது நல்லது. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் நடந்தது. இப்போ நான் 7 பிளேயர்காரன்னு சொல்கிறேன். நீங்கள் எம்சார்ட்ஸ் ஃப்ளாப் ஆகாமல் நினச்சிங்கன்னா நீங்கள் 8 பிளேயர் கொண்டு போங்க. இப்போ இதன்படி பார்த்தீங்க அப்படின்னா ஃபெர்க்யூசன், எம்சார்ட்ஸ், கிறிஸ்லின், ஹேண்ட்ராஃப் இந்த 4 பேர்லேருந்து 2 பேர் கண்டிப்பாக வருவாங்க. 3 பேர் கூட எடுத்துகிட்டு போகலாம். சேஃப் ஜோனாக டீம் எடுக்கிறீங்க. அதாவது ஜிஎல் விளையாடுறல மினி ஜிஎல் விளையாண்டுட்டு இருக்கேன் அப்படின்னா இதுலேருந்து 3 பேர் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இல்லை ஜிஎல் தான் விளையாடுறேன்னா இதுலேருந்து 2 பேர் எடுத்துகிட்டு போகணும். யார் அந்த 2 பேர் யார் கன்ஃபார்முக்காக இருப்பான்றதை நான் போக சொல்கிறேன். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 4 பேர்லேருந்து உங்களுக்கு 3 பேர் கம்பல்சரி வருவாங்க. இந்த 4 பேர்லேருந்து 3 பேர் கம்பல்சரி வருவாங்க. இந்த 4 பேர்லேருந்து 2 பேர் கம்பல்சரி வருவாங்க. இது போக இப்போ இருக்க பர்சன்டேஜ் வச்சு, அதாவது இப்போ மணி 11:31 இந்த இப்போ இருக்க பர்சன்டேஜை வச்சு நான் கன்ஃபார்ம் பிக் சொல்கிறேன். அதே மாதிரி 11 டாஸ் போட்ட பிறக்கும் அப்போ இருக்க பர்சன்டேஜ் வச்சு கன்ஃபார்ம் பிக் இதே தான் மேக்ஸிமம் இருக்கும். சேஞ்ச் ஆச்சுன்னா நான் அதையும் போட்டுறேன். இதன்படி கன்ஃபார்ம் பிக்கை யாராக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ் கிரீன், டேவிட் வார்னர், அடுத்து லோ பிக்கில் ஒரு கன்ஃபார்ம் பிக்கு அப்படின்ற பட்சத்தில் லோ பிக்கில் ஒரு கன்ஃபார்ம் பிக் அப்படின்னு பட்சத்தில் பி டோட்டில் சாரி லோ பிக்கில் வந்து இவர் இருக்கார். லோ பிக்கின்ற பாருங்க. இந்த 2 பேரும் ஐ மீன் கிறிஸ் கிரீனும் டேவிட் வார்னர் 2 பேருமே கன்ஃபார்ம் பிக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டியது இதுலேருந்து 2 பேரும் இதுலேருந்து 3 பேரும் அப்படின்றப்ப உங்களுக்கு எத்தனை பிளேயர் இருந்துச்சு? 3 2 5 பிளேயர் ஆச்சு. 6 7 மொத்தம் உங்களுக்கு இதுலேருந்து 7 பிளேயர் கிடச்சிரும். அப்போனா இந்த டேனியல் சாம்ஸு, எம்சார்ட்ஸு, டிஷார்ட்ஸ் இந்த 3 பேர்லேருந்து நீங்கள் 2 பேரை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. கிறிஸ் கிரீன் வந்து இப்போ இருக்க 11:32 இந்த மணிக்கு இருக்க பர்சன்டேஜில் கன்ஃபார்முக்காக இருக்கார். அதனால நான் சொல்கிறேன் மேபி சேஞ்ச் ஆகிட்டார் அப்படின்னா எம்சார்ட்ஸ், டேனியல் சாம்ஸ், கிறிஸ் கிரீன், டிஷார்ட்ஸ் இப்போ இந்த 4 பேர்லேருந்து நீங்கள் 3 எடுத்துகிட்டு போய் ஆகணும். ஆனால் இப்போ இருக்க ஆர்டர் வச்சு நான் டீம் பில்ட் பண்ணுறேன். அதனால் ஒருவேளை எம்சார்ட்ஸ் ஃப்ளாப் ஆகிறாரு அப்படின்ற பட்சத்தில் ஃபெர்க்யூசன், கிறிஸ்லின்னு, பெஹன்ட்ராஃப் 3 பேருமே கன்ஃபார்ம் பிக்கு. அப்போ இங்கே டேனியல் சாம்ஸு, கிறிஸ் கிரீன், டிஷார்ட்ஸு 3 பேருமே கன்ஃபார்ம் பிக்கு. அப்போ இங்கே 3 அங்கே 2 5 டேவிட் வார்னர் 1 6. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சி பாய்ஸ் பி டோட்டில், ருத்ரஃபோர்டு இந்த 3 பேர்லேருந்து ஒரு ஆள் வருவாங்க. இந்த 3 பேர்லேருந்து ஒரு ஆள் எடுத்துகிட்டு போகணும் கன்ஃபார்மாக. யாராருன்னு புரியுது நினைக்கிறேன். ஃபெர்க்யூசன், எம்சார்ட்ஸ், கிறிஸ்லின்னு, பெஹன்ட்ராஃப் இந்த 4 பேர்லேருந்து 2 பேர் எடுக்கணும். அதே சமயம் இந்த 4 பேர்லேருந்து 3 பேர் எடுக்கணும். இந்த 3 பேர்லேருந்து எந்த 3 பேர்? இந்த 3 பேர்லேருந்து ஒரு ஆள் எடுக்கணும். எடுத்தீங்க அப்படின்னா 5 6 டேவிட் வார்னர் ஒரு ஆள் கன்ஃபார்ம் பிக்கு 7 கிறிஸ் கிரீன் ஒரு கன்ஃபார்ம் பிக்கு. அப்படின்றப்ப நீங்கள் ஒருவேளை இன்கேஸ் நீங்கள் எம்சார்ட்ஸ் ஃப்ளாப்புன்னு நினைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் 8 பேரை கூட எடுத்து போகலாம். அப்படின்றப்ப உங்கள் டீம் எப்படி இருக்கும் அப்படின்னா டேவிட் வார்னர், பெஹன்ட்ராஃப்,
கிறிஸ்லின், டேனியல் சாம்ஸ், கிறிஸ்லின், டி ஷார்ட்ஸு, இவர்கள் பாய்ஸ் இருக்கீங்கன்னா பாய்ஸு, எல் ஃபெர்க்யூசன், இப்படி உங்கள் டீம் இருக்கும். கிட்டத்தட்ட 7 பேர்கிட்ட வருவாங்க. அது போக எக்ஸ்ட்ரா நீங்கள் எம்சார்ஸ் ஃப்ளாப் ஆகிறனால எக்ஸ்ட்ரா ஒரு பிளேயர் எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா அக்யூரசி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எம்சார்ஸ் தான் இருக்கிற ஹையஸ்ட் பிக்கு, ஹையஸ்ட் கேப்டன் அப்படின்றப்ப அக்யூரசி ரொம்ப அதிகமாக இருக்கும். அவர் ஃப்ளாப் ஆகிட்டார் அப்படின்னா அக்யூரசி ரொம்ப கம்மியாயிரும். அப்போ ட்ரீம் டீம் எடுத்தவங்களுக்கும் உங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட் வித்தியாசம் இருக்கும். ட்ரீம் டீமுக்கும் உங்களுக்குமே நீங்கள் ஜிஎல் வின் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் தைரியமாக 8 பிளேயர் கூட இங்கே எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா நீங்கள் எடுக்க போகிற அந்த 8வது பிளேயர் ஒரு டீசெண்டாக 30 பாயிண்ட் எடுத்து ஜிஎல் ட்ரீம் டீமுக்குள்ளே வந்தவர் வந்து ஒரு 50 பாயிண்ட் இருந்தால் கூட 20 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ் இருக்க போகுது. அப்போ நீங்கள் ஜிஎல் வின் பண்ணுறது யாராவது இருக்க முடியாது. ஓகே, தான் ஹை பீக் உள்ளது. இப்போதைக்கு கிறிஸ்கிரீனும் டேவிட் வார்னரும் கன்ஃபார்ம் பீக்குன்னு வச்சுக்கலாம் இப்போ இருக்க பர்சன்டேஜ் படி. அதுக்கடுத்து நீங்கள் எடுக்க போகிற மிகப்பெரிய ரிஸ்க்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மிகப்பெரிய ரிஸ்கே இந்த எல் ஃபெர்க்யூசன், எம் ஷார்ட்ஸு, கிறிஸ் கிரீன், பேண்டர் 4 பேருமே ஹையஸ்ட்டு அந்த கேட்டகரியில் இருக்க ஹைப்பிக்கு. அப்போ இந்த ஹைப்பிக்கில் 4 பேரில் நீங்கள் யார் அந்த 2 பேரை ரிமூவ் பண்ண போகிறீங்க அப்படின்றதான் விஷயமே இருக்குது. தப்பான 2 பேர் ரிமூவ் பண்ணிங்கன்னா அவுட் ஹவுஸ் இருப்பீங்க. கரெக்டான 2 பேர் ரிமூவ் பண்ணணும். இதில் எம் ஷார்ட்ஸு வரமாட்டான்னு வச்சிங்கன்னா மிச்சம் 3ல் ஒருத்தர் ரிமூவ் பண்ணி ஆகணும். என்னைய கேட்டிங்க அப்படின்னா நான் எப்பவுமே என்னோட டேட்டா படி பார்த்தீங்கன்னா ஹைப்பிக்காக இருக்க பேட்ஸ்மேன் வந்து ஃப்ளாப் ஆகிற மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் கிறிஸ்கிரீனை விட்டு போகிறவங்க தைரியம் இருந்துச்சுன்னா விட்டுட்டு போங்க. ஏன்னா நான் டேட்டா படி விட்டுட்டு தான் போவேன். இன்கேஸ் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் டேட்டாஸ் படி போகிறீங்க அப்படின்னா தொடர்ந்து எல்லா மேட்சும் போகணும். ஏன்னா இந்த மேட்ச் கிறிஸ்கிரீன் உள்ளே கூட வரலாம். ஆனால் தொடர்ந்து அந்த ஒரே விஷயத்தை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஏதாச்சும் ஒரு மேட்ச் அது மாறி நடக்க சான்சஸ் இருக்குது. மாறி நடக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு அன்றைக்கி ஜாக்பாட்டாக இருக்கும். ஏன்னா டேட்டா அப்படி நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு மேட்ச் 2 மேட்ச் நடக்கிற விஷயம் கிடையாது. ப்ராபபிலிட்டி படி அதிகமாக நடக்கிற விஷயங்கள் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, ஹை பிக்கு ஃபுல் பார்த்தாச்சு. இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அதே சமயம் லோ பிக்கில் கன்ஃபார்ம் பிக் மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா லோ பிக்கில் தான் அதிகமாக இருக்குது. நம்ம 11 சொந்த பக்கம் தான் லோ பிக் யார் அப்படின்றதே தெரியும். அதுபடி பார்க்கும்போது எம் கிக்ஸ் வந்து இன்றைக்கி 11ஸ்குள்ளே இருக்கார் அப்படின்ற பட்சத்தில் அவர் கன்ஃபார்ம் எடுத்துக்கோங்க. ஏன்னா அவரோட பர்சன்டேஜ் வந்து கரெக்டான பர்சன்டேஜாக இருக்குது. கிரிக்கெட்லேயும் பர்சன்டேஜஸும் அவர் கரெக்டாக இருக்குது. ஒருவேளை இன்றைக்கி எம் கிக்ஸ் மட்டும் 11ஸ்குள்ளே இருக்கார் அப்படின்ற பட்சத்தில் அவர் கன்ஃபார்ம் எடுத்துக்கோங்க. நான் லாஸ்ட் லைவ்லேயே சொல்லியிருந்தேன், நம்ம எடுக்க போகிற ஹை பிக்கை வந்து நம்ம வீடியோவில் சொல்லியிருப்பேன், லோ பிக்கை வந்து டாஸ் போட்டு முடிச்சாருன்னு சொல்லியிருப்பேன்றத. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் முன்னாடி நாள் நைட்டு ஒரு 8:30 அந்த ரேஞ்சில் நம்ம டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் எப்பயுமே லைவ் இருக்கும், டெய்லி லைவ் இருக்கும். பிபிஎல் மேட்ச்சுக்கு முன்னாடி இப்போ நாளைக்கு பிபிஎல் மேட்ச்னா அந்த மேட்ச்சுக்கான ப்ரிவியூ வந்து முன்னாடி நாள் நைட்டு லைவில் இருக்கும். அதே மாதிரி காலையில் வீடியோலையுமே இருக்கும். காலையில் வீடியோவில் அந்த பெர்சன்டேஜ் கரெக்டாக எந்த இதில் இருக்கோ அதுக்கான டீமும் லைவில் வந்து எந்த மாதிரிலாம் மூவ் ஆகிருக்கு லாஸ்ட் மேட்ச்சு, அடுத்த மேட்ச் எப்படிலாம் மூவ் ஆகும் அப்படின்றதையும் சொல்லிடுவோம். அதுக்கடுத்து இன்னும் நீங்கள் ரொட்டேஷனில் விடக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்றத ஒரு சில பிளேயர் பார்க்கலாம். கிறிஸ் கிரீன் கன்ஃபார்ம் இருக்குது. ரொட்டேஷன்லாம் இவர் வந்து ஒரு 80% டீமில் இருக்கணும் கன்ஃபார்மாக. அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா இப்போ இருக்கிற பர்சன்டேஜ் சொல்கிறேன். மேபி சேஞ்ச் ஆனால் கூட ரொட்டேஷனுமே 80% இருக்கணும். ஏன்னா ஸ்ட்ராங்கான பிளேயராக இருக்கிறது இன்றைக்கி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெக்கன்ட்ரி இவங்களாம் 11ஸ்குள்ளே இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் சொல்கிறேன். நினைச்சேன் இந்த 4 பேரில் நம்ம எம்சார்ஸ் ஃப்ளாப் ஆகிற மாதிரி தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஃப்ளாப் ஆவார்னு சொல்ல கன்ஃபார்மாக, ஆனால் நம்மளுக்கு ஜெயிக்கிறதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல வந்தேன். இந்த 4 பேருமே பார்த்தீங்கன்னா 11ஸ்குள்ளே இருக்காங்க பட்சத்தில் உங்கள் டீமில் 80% மேலே ரொட்டேஷனுக்குள்ளே வச்சுக்கோங்க. ரொம்ப நல்ல விஷயம். எம்சார்ஸை தவிர்த்து மிச்சம் 3 பேருமே இருக்காங்க அப்படின்னா லோ பிக்காகவும் இருப்பாங்க. அதே சமயம் ரொட்டேஷன்லேயுமே இன்றைக்கி பர்சன்டேஜ் படி அவங்க நிறைய விளையாடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி 8 to அந்த ரேஞ்சில் லைவ் இருக்கும். டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.